பஸ் கூட டைம் ரெடி பண்ணு அக்கா எங்கடா பாட்டு போறியா நீர் பாட்டு எங்க போறா யாரா போறா லைட் போலாம் மாட்டாரு அக்காரில அக்காலதி யாரக்கா உள்ள வரேன் ஜோ 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 குனியற பாரு பத்தி உட்கார பாரு டேபிள் மேல டேய் கம்மரே நான் பண்ண போறேன் டேய் துக்கு துக்கு வாங்கிட்டு போலாம் அக்காரில அக்காலதி எட பேட்டா அப்பா வந்து நேரமா வெச்சுக்கோ மம்மல வெச்சுக்கோ திருப்ப மகத்தட இருக்கற பேட்டா அப்பா டேய் மணில போடாதீங்க பேட்டா மணில போல அடியாரடா அப்படியே அமர பக்கம் டேய் உடியா யோ பாட்ல உடியா பாட்ல ஓடாதே பேசினப்பா தண்ணி வரணும் உங்களுக்கு என்ன தண்ணி வந்தாவெல்லாம் கால அப்பா அப்பா உள்ள போற யாருமே போட மாட்டாங்க இந்த பக்கம் ஒரு இந்த மாதிரிலாம் பண்ண நீ போன
சேலுக்கு பண்ணுறான் மண்டை வாரி போன பேரனே டேய் கொண்டாரு கம்மி முதல்ல வச்சு பேசினா கூட அப்பா அம்மாவா பிள்ளைகளை இருக்க மாட்டாங்க. தாய் 10 மாதம் தான் சுமக்கிற தகப்பன் பிள்ளைகளே அவளுக்கு எவ்வளவு வயதான 10 மாதம் சுமந்த கிணறு தாய் தந்தை சுமப்பாரா? அப்படி தந்தையா உலகக்கூடிய தேசப்பா என்று சொல்லக்கூடிய தெய்வமாகிவிட்டார். அவர் நினைத்தால பொண்ணு வயசுல புள்ள வயசுல பொண்ணையா உங்க கஷ்டங்களை தீர்க்க வருவாரு. ஆண்டாண்டு காலம் ஐந்து புரண்டாலும் மாண்டவர்கள் வருவது கிடையாது. அது போல நீ என்னதான் இதானா செத்துட்டு தாசப்பா மறுபடியும் உயிரோட வருவாரா? வரமாட்டார். இருந்தாலும் நம்முடைய கணவனை மாலையிட்டது நம்ம 8 பேரு நாளைய வெள்ளிக்கிழமை மாங்கல்ய பூஜை செய்யணும் என்று அனைத்து தங்கைகளுக்கும் அனைத்து தங்கைகளும் இப்பேற்பட்ட மாங்கல்ய பூஜைக்கு வருவேன் என்று பார்த்தால் இப்படி வெள்ளச்சாலை அணிந்து வந்திருக்கிறாயே, யாரால் உனக்கு என்ன குறை இருந்தது? எதற்காக இப்படி வெள்ளச்சாலை அணிந்து தாதியோட விளையாடி கொண்டிருந்து நந்தவனம் சென்று தாதி மாலையிட்டவர் யார் என்று தெரியுமா? தொட்டு தாலியை கட்டிய கணவர் யார் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். அதுக்கு நீ என்ன சொன்னாய்? மடியில் இடியாவது இடித்தால் எப்படி இருக்கும்? ஆமா, அப்படி தலையில் இடி இடித்ததை போல இருந்தது. அப்படி இருக்கின்ற அர்த்தரே அப்பா கேட்டதற்கு ஆணையை கொண்டு கணவர் என்று எடுத்திருந்தார். அர்ஜுனன் சொன்னாரு, நான் பார்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு சிவனை குறித்து நாங்கள் தவறு செய்தால் அந்த தவறு பூஜையில் ஈஸ்வரனுடைய அருள் கிடைச்சியால் உன் கணவர் வருவார், கணவரை ஏற்றுக்கொள்ள சொன்னார். என் தந்தை வார்த்தைக்கு இணங்கி நாள்தோறும் பூஜை செய்து கொண்டிருந்த பூஜை ஏறிய கணவர் வந்து விட்டார். கணவர் வந்து வாயினை அழைத்தார். சுவாமி, இந்த பூஜை பணியை முடிப்பதற்கு முடிவு நாளில் இருக்கிறது, முடிந்த பிறகு வருகிறேன் சுவாமி. என் மாட்டை காலில் கேளாமல் கட்டி அடைக்க வந்தார். அடைக்க கணவருக்கு ஈஸ்வரன் ஆபத்து வந்துவிடும் என்று நான் பிடித்து தலையிலே நான் கட்டி என்று கமைத்தினால் மோதி 32 அமைச்சர் ஒரு அமையம் குறைந்து விட்டது. அடியென்று அடித்தால் பேசாத கிடையாது. ஒரு கணவன் இறந்து விட்டால் ஒரு பெண்ணானவள் எப்படி இருக்கிறாள் அக்கா? கணவன் இறந்தால்தான் ஒரு பெண்ணானவள் வேலை செய்ய அடிவாள். கணவன் இருக்கின்ற வயதை பொற்றியது பூவியது வச்சியது வஞ்சம் அழைத்து விழுந்து வெள்ளை சேலை அணிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவனாக விலகக்கூடிய நம்ம அண்ணன் இருக்கிறார் பார். அழகான உறவு தொட்டுதோடு வீழ்வாய் வரமாட்டேன் என்று ஆண்டவன் மீது சத்தியமிட்டு எங்கோ சென்றார். அப்படி சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே நாளை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் 17ஆம் கர்ணன் மீது போர் இருக்கிறபடியால் வென்றி ஒன்றாக கூடி வெள்ளிக்கிழமை மாங்கல்ய பூஜை
அக்கா அதாவது பாயப்பழம் உனக்கு பாயப்பழம் இருக்குது சரி நீ போய் சாப்பிடுங்க தங்கச்சி ஒரே நான் எப்படி அப்படியே ஸ்டார்ட் இது பண்ணிக்கோ. ஏய் வீடியோ கரெக்டா எடுத்துக்கணும். அப்படியே ஸ்டார்ட் இது பண்ணிக்கோ.